தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன். ஈரோடு நசியனூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த ரவுடி ஜான் கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபர்களை போலீசார் கைது செய்ய வேண்டும் என ஜானின் மனைவி சரண்யா ஈரோடு மாவட்ட எஸ்பியை சந்தித்து புகார் மனு அளித்தார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் ரஞ்சித். விவர் ஈரோடு அடுத்த நசீனூர் அருகே சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில கடந்த 19ஆம் தேதி புதன்கிழமை சேலத்தைச் சேர்ந்த ஜான் என்பவர் கொலை கும்பலால் காரை மறித்து கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பான வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் வெளியாகி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தமிழகம் முழுவதுமே ஏற்படுத்தியிருந்தது. இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய கொலையாளிகள் 9 பேர் உடனடியாக காவல்துறையினரால் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இருவர் நேற்று முன்தினம், அதாவது 20ஆம் தேதி சரணடைந்திருக்கிறார்கள். இதுக்கு காரணம் என்னவென்றால், கடந்த 2020ஆம் ஆண்டு ஜான் உள்ளிட்ட கும்பலால் ரவுடி செல்லதுரை என்பவர் சேலம் கிச்சிபாளையம் பகுதியில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதில் ஏற்பட்டிருந்த முன்விரோதம் காரணமாகத்தான் இந்த கொலை சம்பவம் நடந்துள்ளதாக போலீசாருடைய விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது. இதற்கு பழி தீர்க்கும் வகையில் மறைந்த ரவுடி செல்லதுரையினுடைய 2 மனைவிகளான ஜான்சி ராணி மற்றும் சுஜி, அவருடைய மறைந்த செல்லதுரையினுடைய மாமியார் வளர்மதி மற்றும் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய இலக்கடை ரமேஷ் ஆகியோர் தனது கணவர் ஜான் வெட்டி கொலை செய்யப்படுவதற்கு முக்கிய திட்டம் தீட்டி வந்திருக்கிறதாகவும், இவர்கள் 4வருக்குமே இந்த வழக்கில் முக்கிய தொடர்பு இருப்பதாகவும் இந்த மறைந்த ஜானுடைய மனைவி சரண்யா இன்று ஈரோடு மாவட்ட எஸ்பியிடம் குற்றம் சாட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இதுவரை தமிழக காவல்துறை இந்த ஜான் கொலை வழக்கில் எடுத்த நடவடிக்கைகள் அனைத்துமே துரித கருதியில் எடுத்திருக்கிறதாகவும், இந்த கொலை சம்பவத்தில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படக்கூடிய இந்த 4வரும் இருப்பதாகவும், இவர்களையும் இந்த வழக்கில் சேர்ப்பதோடு அவர்களையும் விசாரிக்க வேண்டும் என தன் கணவருடைய மரணத்தில் நீதி வேண்டும் எனவும் மறைந்த ஜானது மனைவி இன்று ஈரோடு மாவட்ட எஸ்பியிடம் கண்ணீர் மல்க தனது புகாராக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன்.